வணக்கம் வெற்றி. இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்குள்ள ஒரு எனர்ஜி வரும் இல்லையா? ஆனா அந்த வெற்றிக்கான உண்மையான விலை என்னன்னு நாம என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கோமா? வாங்க இன்னைக்கு நாம வெற்றிக்கு என்ன விலை கொடுக்கணும்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எந்த ஒரு நல்ல விஷயமோ அவ்ளோ சுலபமா கிடைக்காது. இந்த ஒரு வரி இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்தோட அடித்தளமே. இத மனசுல வச்சுக்கிட்டு வாங்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, வெற்றி வேணும்னு ஆசைப்படுறதுக்கு ஆள் குறைச்சல் இல்ல. ஆனா அதுக்கான விலைய கொடுக்க ரொம்ப சிலர் தான் தயாரா இருக்கிறாங்க. வெற்றிய சும்மா விரும்பினா மட்டும் பத்தாது. அதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் பாடம். இதுலதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. எல்லாருக்குமே ஒரே ராத்திரியில ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா அதுக்காக உழைக்கவோ விலை கொடுக்கவோ மனசு வராது. இது ஒரு பெரிய பொறி மாதிரி. நம்மள நிறைய பேர் இதுலதான் போய் மாட்டிக்கிறோம். இந்த அடிப்படை உண்மைய இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான கதை நமக்கு உதவும். ஒரு ஆடு மேய்க்கிற பையன்கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் இது. ரொம்ப பிரபலமான தி ஆல்கெமிஸ்ட் கதையில அந்த ஆடு மேய்க்கிற பையன் ஒரு ராஜா கிட்ட இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்கிறான். அது என்னன்னா, நம்ம லட்சியத்தை அடையணும்னா அதுக்கு என்ன விலை கொடுக்கணும்னு நாம முதலே புரிஞ்சுக்கணும். கடின உழைப்பு பத்தின அந்த பாடம் தான் அவனோட பயணத்துல வந்த கஷ்டமான நேரத்துல எல்லாம் அவனை விடாம முன்னாடி போக வச்சது. சரி, இப்போ கடின உழைப்ப பத்தின நம்ம பார்வைய கொஞ்சம் மாட்டி பார்க்கலாம். பொதுவா நாம என்ன நினைப்போம்? கடின உழைப்பு ஒரு பாரம், ஒரு கஷ்டம்னு. ஆனா அதுக்குள்ள ஒரு மறைஞ்சிருக்கிற வரம் இருக்கு. இங்க பாருங்க, ரெண்டு விதமான பார்வை இருக்கு. பொதுவா நாம நினைக்கிறது கடின உழைப்புங்கிறது ஒரு சாபம் மாதிரி. ஆனா உண்மை என்னன்னா அது ஒரு வரம். ஏன்னா வாழ்க்கையில கிடைக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் அதுக்காக உழைக்க தயாரா இருக்கிறவங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஏன் இந்த கடின உழைப்பு ஒரு வரம்னு சொல்றோம்? ஒண்ணு, அதுதான் உங்க லட்சியத்துக்கான விலை. ரெண்டாவது, அது உங்க கேரக்டரே உருவாக்குது. மூணாவது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த வெற்றியை தாங்கிக்கிற திறனை, அந்த கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள வளர்க்குது. சுருக்கமா சொன்னா அந்த உழைப்பு தான் உங்களை ஜெயிக்கிறதுக்கு தயார்படுத்துது. சரி, இதையே ஒரு நிஜ உலக உதாரணத்தோட, அதாவது இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. 25 வயசுல காலேஜ் முடிச்சு வர்ற ஒருத்தரால உடனே ஒரு கம்பெனியோட எம்டி ஆகிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்? ஏன்னா முதல்ல அவங்க கிட்ட இருக்கிறது வெறும் திறமைக்கான ஒரு வாய்ப்பு, அதாவது பொட்டென்ஷியல் மட்டும்தான். அதுக்கப்புறம் கடினமா உழைச்சு விடாமுயற்சியோட அவங்க திறமைய, அந்த கெப்பாசிட்டிய வளர்த்துக்கிறாங்க. கடைசியா அந்த அனுபவத்துல இருந்து தான் அவங்களுக்கு ஒரு தலைவரா வழிநடத்துற தகுதியே வருது. சொல்லப்போனா இந்த வளர்ச்சிக்கு கடின உழைப்பு தான் ஒரு ஏணி மாதிரி. ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ் உங்களுக்கு இப்போ கிடைக்கலைன்னா அதுக்கு காரணம் அந்த வெற்றியை தாங்குற அளவுக்கு உங்ககிட்ட இன்னும் கெப்பாசிட்டி வளரலையா இருக்கலாம். கொஞ்சம் உங்க வாழ்க்கையை நீங்களே ஒரு நிமிஷம் சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. இது உங்களுக்கு பொருந்துதான் யோசிங்க. சரி, இந்த திறனை வளர்க்க, அதாவது அந்த வெற்றிக்கான விலையை கொடுக்க ஆரம்பிக்க ஒரு பவர்ஃபுல்லான சயின்ஸ் பூர்வமான வழி இருக்கு. அது உங்களுக்கு ஒரு 40% எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுக்கும். 40%. இந்த நம்பர் சும்மா தனியா தெரியலைங்க. இது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. உங்க வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்த போற ஒரு மேஜிக் நம்பர்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு பார்க்கலாமா? டாக்டர் கேஎல் மேத்யூஸ்னு ஒருத்தங்க பண்ண ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்க இலக்குகளை முதல்ல பேப்பர்ல எழுதுங்க. ரெண்டாவது, அதை அடைய ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான் போடுங்க. மூணாவது, உங்க முன்னேற்றத்தை அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி செஞ்சா மட்டும் போதும், உங்க இலக்கு அடையிற வாய்ப்பு 40% அதிகரிக்குதாம். இதுதான் அந்த 40% அட்வான்டேஜ். இவ்ளோ நேரம் நம்ம பேசினது எல்லாமே கடைசியா ஒரே ஒரு முக்கியமான கேள்வியில வந்து நிக்குது. அந்த கேள்வியை நான் உங்ககிட்டே கேக்குறேன். உங்க கனவுக்காக, உங்க வெற்றிக்காக நீங்க என்ன விலை கொடுக்க தயாரா இருக்கீங்க? நல்லா யோசிங்க. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். விலை உயிர் என்றாலும் தருவேன்.